தெங்கலை வந்து அவங்க வந்து நாங்கள் தான் முதல்ல அந்த தீர்த்தம் எங்களுக்கு தான் முதல் தீர்த்தம்னு இவங்க கேட்குறாங்க. வடகலை வந்து எங்களுக்கு அதான் பிரச்சனை. வடகலுக்குன்னு தனி மந்திரம், அதில் நிறைய பிரச்சனைலாம் வரும். அது அப்புறம் சரியாக போடும், ஒன்றா ஒத்துமையாக போடுவாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவாள் தான் வடக்கு பக்கம் இருக்கிறதுனால வடகலை என்றும், தென்பக்கம் இருக்கிற சர்வகலாசாலைகளை தென்கலை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இது வீட்டில் தான் பங்காளி சண்டை வந்து அவன் ஒன்றும் ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் கூடுறது இல்லையா, அது மாதிரி தான் இந்துக்கள் வரும்போது எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கும், இருப்பா. காஞ்சிபுரம் கோவில்ன்றது ப்ரொடாமினன்ட்லி வந்து அது வடகலையை சேர்ந்த ஒரு கோவில் தான். அங்கே தான் தேசிகனுடைய அவதாரமும் அங்கே தான் தூப்புல இருக்குது. அதனால அந்த இதில் அங்கே கொஞ்சம் ஏதோ பிரச்சனை போல தெரியுதுங்க. பிராமின் பை பர்த்துங்கனால அவங்க உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. ஹூ இஸ் அ பிராமன்? பிராமன் இஸ் நாட் அ ஜாதி. பிராமன்கிறது த வே ஆஃப் லைஃப், ஹவ் யூ லீட் யுவர் லைஃப். உயர்ந்தவர்கள் தான் யாரையும் சொல்லிக்கிறதே கிடையாது. அது தவறான வாதம். யாருமே யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாருக்கு யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. எல்லாரும் மனுஷர்கள் தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றது எதுலேயுமே சொல்கிறது இல்லை. பிறப்பால் உயர்ந்தவன் நாங்கள் சொல்லிக்கிறதும் இல்லை, அப்படி வந்து வேதங்களும் சொல்கிறது இல்லை. நிறைய ஐயர் ஸ்மார்த்தா இருக்கா, இந்த மாதிரி ஐயங்கார் பிரிவுகள் இருக்குது, குருக்கள் இருக்காங்க, பட்டாச்சாரி பிரிவுகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள பிரிவுகள்லாம் இருக்குது. அவங்க அந்தந்த பிரிவோடு இருந்துருப்பாங்க. தான் வடகலை தென்கலைங்கிறது ஐயங்கார்களுக்குள்ள இருக்கிற 2 குரூப்ஸு. ஓகே, அதில் வந்து என்னென்னா 2 பேருமே ரிச்சுவல்ஸில் தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ், அதுதான் அவங்களுக்குள்ள. பட் அல்டிமேட்டாக என்னென்னா 2 பேருமே விஷ்ணுவை தான் கும்பிடுறாங்க ஆச்சா. அதனால் இது வந்து ஒருத்தருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு 2 பேரும் சண்டை போடாமல் எல்லோரும் பகவான் ஒருத்தர் தான் நினச்சி பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பெரிய இதெல்லாம் கிடையாது. வடகலை அப்படின்னு இப்போ நான் போட்டுருக்கேன் பாருங்கள், தான் வடகலை அப்படின்றது. தென்கலை அப்படின்றது மூக்கூரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க, ஒரு 3 பேர் போவாங்க. அதான் தென்கலை என்பது. அந்த காலத்தில் சொல்கிறதுன்னு கேட்டால் வடப்பக்கம் இருந்த இதெல்லாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவாள் தான் வடக்கு பக்கம் இருக்கிறதுனால வடகலை என்றும், தென்பக்கம் இருக்கிற சர்வகலாசாலைகளை தென்கலை, தெற்கு பக்கம் இருந்ததுனால தென்கலை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவலாக அதுக்கு 2-3 இதெல்லாம் இருக்குது. சம்பிரதாயத்தில் போனீங்கன்னா உள்ள சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. வித்தியாசங்கள் வந்து தெங்கலை வந்து அவங்க வந்து நாங்கள் தான் முதல்ல அந்த தீர்த்தம் எங்களுக்கு தான் முதல் தீர்த்தம்னு இவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து வடகலை வந்து எங்களுக்கு தான் அதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. கீழே வந்து அதனால் அவங்க மேலேயே இப்போ விடுறதில்ல, கீழவே முடிச்சிடுறாங்க. வடகலுக்குன்னு தனி மந்திரம், அதில் நிறைய பிரச்சனைலாம் வரும். அது அப்புறம் சரியாக போடும், ஒன்றா ஒத்துமையாக போடுவாங்க. சண்டை போட்டு ஒத்துமையாக போடுவாங்க. வடகலைங்கிறது யூ மாதிரி போடுவாங்க. யூ நாமம் இல்லையா, நடுவில் வந்து சிறுமன், இந்த பக்கம் வெள்ளை வந்து நாமம், இது வந்து சிறுமன் பேர். ஒய் யூ மாதிரி போட்டால் வடகலை, அதே மாதிரி ஒய் போட்டு ஒய் மாதிரி போட்டால் தெங்கலை. இதுதான் விசேஷம். அவங்க 2 ஒன்று தான். பெருமாள்லேருந்து அவங்க பிரிச்சுட்டாங்க வடகலை தெங்கலைன்னு. ஒவ்வொரு இதுலேயும் பிரிக்கிறாங்க இல்லை, மாற்றி ஐயர் அது மாதிரி நிறைய பிரிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதான் வடகலை தென்கலை 2மே வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தது தான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். வடகலையும் பெருமாளை வழிபடுறவா தான், தெங்கலையும் பெருமாளை வழிபடுறவா தான். வடகலைக்கு ஆச்சாரிய வம்சம் வேதாந்த தேசிகர். ராமானுஜருக்கு அப்புறம் வேதாந்த தேசிகர் அந்த வழி வந்தது வடகலை. ராமானுஜருக்கு அப்புறம் மணவாள மாமனிகள், அந்த மாதிரி பிள்ளை லோகாச்சாரியார், அந்த மாதிரி வந்தது தெங்கலை. 2 பேரும் அல்டிமேட் கோல் வந்து பெருமாளை அடையிறது தான். போகிற பாத் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகுது. அது வந்து சச்சரவுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. காஞ்சிபுரம் கோவில்ன்றது ப்ரொடாமினன்ட்லி வந்து அது வடகலையை சேர்ந்த ஒரு கோவில் தான். சுவாமி தேசிகனுடைய இது. அங்கே தான் தேசிகனுடைய அவதாரமும் அங்கே தான் தூப்புல இருக்குது. அதனால் அந்த இதில் அங்கே கொஞ்சம் ஏதோ பிரச்சனை போல தெரியுதுங்க. இந்துக்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிராமணர்களுக்குள்ளேயே எதனால் சண்டை வருதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லவும் முடியாது. எல்லாம் சண்டை தான் வரதான் செய்யும், என்ன பண்ண முடியும். அவங்களுக்குள்ளே சம்பிரதாயத்தை சண்டை வரும். அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டி தான். இப்போ போடலையா ஈரான், போடலையா பாகிஸ்தான், அது மாதிரி கதை பாலிட்டிக்ஸ் மாதிரி அதான் அங்கேயும். அதனால் மெயினாக இருக்கிறவங்க பண்ணுறது தான். ஆர்டினரியாக இருக்கிறவங்க யாரும் பண்ண போகிறதில்ல. மெயினாக இருக்கவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க தாங்க ஒரு சர்க்கிளை வச்சுட்டு அவங்க டிசைட் பண்ணி, அவ்வளோதான். இதில் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்தது. இது வந்து வடகலை வசதியாக தெங்கலை வசதியான்னு சண்டை வந்து 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது, ஆர்குமெண்ட். அவங்க சொன்னாங்க, ஜட்ஜிக்கிட்ட போனாப்புல, நாங்கள் தான் வசதி, வடகலை தான், எங்கள் தான் எல்லாம் பண்ணணும், தெங்கலை அப்புறம் தான், நாங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. அப்படியா, நீங்களும் ஐயங்கார், அவங்க ஐயங்கார் தான், நீங்கள் யூ போடுறீங்க, 3 ஒரே நாமம் தான். ஒன்று என்ன வித்தியாசம்னா ஒய் கீழே வருது இந்த பாதம், இது வந்து யூ போடுறது வடகலை, அவ்வளோதான்.
பெருமாள் எல்லாருக்கும் ஒன்று தான், கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் வித்தியாசம் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் 15 நாள் உயிர் போய் போடுங்க, 15 நாள் யூ போடுங்க அப்படின்ட்டு தான். இதான் விளையாடு, அதான் தெரிஞ்ச விஷயம். அது வந்து அவங்கள நம்ம வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஆகட்டும், இல்லை கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும், முஸ்லீம்ஸ் ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், சீக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒருத்தவங்க தான். என்ன அல்டிமேட்டாக இது என்ன, இப்போ இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ட்ரிச்சிக்கு போகிறோன்னா சில சமயம் செங்கல்பட்டு போய் உளுந்தூர்பேட்டு போய் போகிறோம். சில பேர் வேறு ரூட்டில் போய் போவாங்க. பட் அல்டிமேட்லி த டெஸ்டினேஷன் இஸ் சேம். அதனால் எல்லோரும் சண்டை போடாமல் இருக்கிறது தான் நல்லது உலகத்துக்கு. தத்துவார்த்த ரீதியாக விசாரம் பண்ணுறது போய் சண்டை போட்டுக்கிறோம், அவ்வளோதான். தர்க்கம்னா வாக்குவாதம். அந்த மாதிரியா சங்கரர் தான் தர்க்கம் பண்ணி தான் ஆதிசங்கரர் வந்து பல மதங்கள் 64 வகையான மதங்கள் இருந்த காலத்தில் எல்லாத்தையும் அது வந்து வழக்கொழிஞ்சி, அதாவது பல விஷயமா அது நிறைய பெரிய சப்ஜெக்ட்டு. அதெல்லாம் இதை பண்ணி ஒரு 6 மதத்தில் சண்முக ஸ்தாபனம் பண்ணார். அவர் எப்படி பண்ணார்? சண்டை போட்டுட்டா பண்ணார், முடிய பூச்சி இழுத்தார், அப்படிலாம் இல்லை. வாக்குவாதம் தர்க்க ரீதியாக ஜெயிச்சு வந்தார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் தர்க்க ரீதியாக தான் பண்ணியிருக்கார். ராமானுஜரும் தர்க்க ரீதியாக சைவ சமயத்துக்கு அதுவும் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் வரும்போது அவரும் தர்க்க ரீதியாக தான் இது பண்ணார், சண்டையெல்லாம் போட்டுக்கல. இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் கர்நாடகாவுக்கு போயிட்டார் கிளம்பி. கூரேசர் தான் அவரை இது பண்ணி விட்டார். அவரும் அப்போல்லாம் ஒன்றும் இந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் கிடையாது. தர்க்க ரீதியாக தான் எதிர்கொண்டாங்க. தர்க்கம் அதாவது கருத்து தர்க்கம் தான், அடித்தடிலாம் ஒன்றும் அதுக்கு இடமே இல்லை. இதில் இது இந்துக்கள் கண்டிப்பாக ஒத்துமையாக தான் இருக்கா, அதில் ஒன்றும் இதுவே இல்லை. லார்ஜர் இது ஒன்று வரும்போது எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கா. இந்த சின்ன இது வரும்போது ஒரு வீட்லேயே அண்ணன் தம்பி சண்டை வருது இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து இதை பெருசுப்படுத்துகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வீட்டில் பங்காளி சண்டை வந்து அவன் ஒன்றும் ஃபங்க்ஷன்லாம் ஒன்று கூடுறது இல்லையா, அது மாதிரி தான். இந்துக்கள் வரும்போது எல்லாரும் ஒத்துமையாக தான் இருப்பா. பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது சரியா தவறா சார்? பிராமின் பை பர்த்துங்கனால அவங்க உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்க எப்படி, ஹூ இஸ் அ பிராமன்? பிராமன் இஸ் நாட் அ ஜாதி. பிராமன்கிறது த வே ஆஃப் லைஃப், how you lead your life. So there are some good guys in other communities. If they lead a good life, it's not a Brahman, it's a Brahman. அதே மாதிரி பிராமின்ஸ்லேயே நிறைய பேர் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் பை பர்த் தே கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ பிராமின், பட் லிட்ரலி தே ஆர் நாட். ஸோ பிராமின்ங்கிறது உயர்ந்த ஜாதி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி வழிபடுறோம், நம்மளோட ஹவு வி பிஹேவ், தட்ஸ் வாட் கவுண்ட்ஸ். உயர்ந்தவர்கள் தான் யாரையும் சொல்லிக்கிறதே கிடையாது. அது தவறான வாதம். யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. எல்லோரும் மனுஷர்கள் தான். அவன் வழி அவன் வழக்கு, அவ்வளோதான். அது யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது. மனிதர்கள் தான். இப்போ நாங்கள் வரோம், நமக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம், ஏன்னா மரியாதையாக கொடுக்குறோம், நானும் மரியாதையாக கொடுக்குறோம். இதில் உயர்ந்தவனுக்கு இடம் கிடையாது, தாழ்ந்தவனுக்கு இடம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பொறுப்பு பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் வேலையில் உயர்ந்தவர், நான் என் வேலையில் அது தெரியாது எனக்கு, நான் அதை போய் கீழே தான் போவேன். அந்த ஒளிப்பதிவில் எனக்கு தெரியாது, கேமராவை நீங்கள் உயர்ந்தவர்கள் எனக்கு தெரியாது. வேறு எதுனா கேட்டால் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். இவ்வளோ தானே தெரியாது, உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை. இதுதான் வந்து கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றது எதுலேயுமே சொல்கிறது இல்லை. பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் கிடையாது. அவங்களுடைய எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய இது என்ன, அதை எப்படி வாழ்க்கையை அணுகிறாங்க, அதை வச்சு தான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் பிறப்பால் உயர்ந்தவன் நாங்கள் சொல்லிக்கிறதும் இல்லை, அப்படி வந்து வேதங்களும் சொல்கிறது இல்லை. அதுலேயே சாஸ்திர சம்பிரதாயத்தில் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன் அப்படி வரிசையாக வரும். அது இந்த பொழிமொழிகள்லாம் என்றைக்குமே மாறாது. அது கிரமம் தான். அது வேறு ஒன்றுமே இல்லை. வசதி எல்லாருமே இந்த காலத்தில் இந்த இருக்கிற சுச்சுவேஷன்லாம் எல்லாருமே வசதி தான். இப்போ மாலெல்லாம் காலம்லாம் மாறி போச்சு இல்லை, அந்த காலத்துலேயே இருக்கோம். நம்ம பிராமணர்களில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்கு? ஐயர், ஐயங்கார், மாத்வா, எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ தான். அதில் பல சப்ஜெக்ட் இருக்குது, அது எனக்கு தெரியும். பிராமணில் ஐயர், ஐயங்கார், வடகலை, தெங்கலை, ஸ்மார்த்தா, அதில் வந்து வாத்திமா அப்படின்னு சொல்ல ஒரு பிரிவு இருக்குது. அது ஒரு 7-10 இருக்கும். ரொம்ப ஓவர் இல்லை. அதை சிவனை வழிபடுறவங்க அவங்க வந்து ஸ்மார்த்தான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐயங்காரில் 2 இருக்குது, வடகலை தென்கலைன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒருத்தவங்க வந்து அந்த நாமம் இட்டுக்கிறதுல ஒருத்தவங்க பா மாதிரி போடுவாங்க, ஒருத்தவங்க யூ மாதிரி போடுறாங்க. இந்த ஸ்மார்த்தாங்கெல்லாம் சிவனை வழிபடுறாங்க. அதே மாதிரி அவங்க வடகலை தென்கலை 2 பேருமே தே ஆல் பிலாங் டு ஐயங்கார்னு சொல்லுவோம். அவங்க வந்து விஷ்ணுவை கும்பிடுறாங்க. நிறைய இருக்காங்க. மாத்வா பிராமின் இருக்கா, கன்னடம் பேசுகிற இருக்காங்க, தெலுங்கு பிராமணன் இருக்கா, தமிழ்நாட்டில் பேசுகிறோம் தமிழ் பேசுகிற பிராமணன் தான்.
இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள்ல எத்தனை பிரிவு இருப்பாங்க? தமிழ்நாட்டில் இருந்தாலும் நிறைய ஐயர் ஸ்மார்த்தா இருக்கா, இந்த மாதிரி ஐயங்கார் பிரிவுகள் இருக்குது, இந்த பிரிவுகள் இருக்குது, குருக்கள் இருக்காங்க, பட்டாச்சாரி பிரிவுகள் இருக்குது. பட்டாச்சாரியும் கோவிலில் பூஜை பண்ணுற பட்டாச்சாரிகள் ஒரு வைகானச சம்பிரதாயம்னு சொல்லி அவா இருக்காங்க. சிவாச்சாரிய சம்பிரதாயம் கோவில் குருக்கள் அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இது மாதிரி பிரிவுகள் இருக்குது, நிறைய உள்ளுக்குள்ள பிரிவுகள்லாம் இருக்குது. அவங்க அந்தந்த பிரிவோடு இருந்துருப்பாங்க. அதுதான் பிராமணர்களில் மத்வாச்சாரியார்கிட்ட வந்து மாத்வம், சங்கராச்சாரியார்கிட்ட வந்து சைவம், அதாவது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்ன்றது வைஷ்ணவர்கிட்ட வந்து இது 3 பிரிவு பிராமணர்கள் இருக்குது. எல்லாருமே வேதத்தை பேஸ் பண்ணி 3மே வேதத்தை பேஸ் பண்ணி வந்தது தான். வேதம் தான் அவளுக்கு முக்கியம். இந்த தத்துவார்த்த ரீதியான வித்தியாசங்கள் வந்து குரங்கு வந்து தன்னுடைய அந்த குட்டி வந்து குரங்கு அதை எப்படி பிடிச்சிட்டுருக்கோ அந்த மாதிரியா ஒரு மாதிரியாகும். பூனைக்குட்டி கவி எடுத்துன்னு போகிற ஒரு மாதிரியாகும். அதாவது இறைவனை பற்றுதல் நிறைவேற்றம். இதில் பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் அந்த காலத்தில். இப்போ என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சவரையில் சுவாமி தேசிகனுடைய இது பண்ணுறது வடகலையாகவும், மணவாள மாமுனிகளுடைய வழிகள் அந்த சம்பிரதாயத்தை கடைப்பிடிப்பில் தென்கலையாகவும் சொல்லுவாங்க. அவள் வந்து அந்த ஸ்ரீசைல தயாபாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து இவள் வேதாந்த தேசிகன்னு சொல்லுவாள், அவள் வந்து பெருமாளுடைய இதுவை சொல்லுவாள். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து நீங்கள் பார்த்துருக்குது அநேகமாக நீங்கள் கேட்குற கேள்வி சம்மந்தமாக காஞ்சிபுரம் கோவில் இதுவாக தான் இருக்கும். அதை வந்து சம்பிரதாயத்தில் வந்து இவள் வந்து தேசிக பிரபந்தம்னே ஒன்று இருக்குது. 4000 பிரபந்தம் மாதிரி தேசிய பிரபந்தம் ஒன்று இருக்குது. அதுவும் 4000 பிரபந்தம் தான். அவரும் வந்து சுவாமி தேசிகனும் வந்து எல்லா ஆழ்வாராலையும் அவருடைய அந்த இதில் மணிப்புரவாள் நடையிலே ரொம்ப பிரமாதமான நூல்கள்லாம் ஏற்றிருக்கார். மணவாள மாமணிகளும் நிறைய உபதேச ரத்னம் அலை போன்ற நூல்களெல்லாம் எழுதியிருக்கார். அவள் சம்பிரதாயத்தை அவள் கடைப்பிடணும். அதில் சச்சரவுகள் வந்துட்டு அதை பெருசாக்கி போயின்னு இருக்காங்க. அவ்வளோதான்.